சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தெரிந்து கொண்டவர்களை அப்படிங்கிறத நாம் அதை தொடர்ந்து பார்க்கிறோம். கடந்த வாரம் ஒரு சில காரியங்களெல்லாம் நாம் தியானித்தோம். விழித்திருந்து முப்பத்தி 5ஆம் வசனம், அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. விழித்திருக்கிற இந்த காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்த போது இந்த நாவை குறித்து நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார். அப்போ அவரை போல நாம் விழித்திருக்கத்தக்கதாக, அவரை போல நாம் செயல்படத்தக்கதாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்போ அவர் எப்படி தன் ஜீவிதத்திலே வாழ்க்கையில் நடந்தார், அதே போல அவர் பேச்சு, அவருடைய வார்த்தை எவ்விதமாக இருந்தது அப்படிங்கிறது நாம் அதிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பைபிளில் நிறைய காரியங்கள் இந்த நாவை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாவின் வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 11ஆம் அதிகாரம், மார்க்கு 11ஆம் அதிகாரம், அதில் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை, 22லிருந்து 26. இயேசு அவர்களை நோக்கி, உள்ளவர்களாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சமுத்திரத்துக்கு மந்திரம் சொல்லி கொடுக்குறாரா, அல்லது வாயில் ஏதாவது சொன்னால் நடந்துடும்? இப்போ மனசில் ஒரு மனுஷனுக்கு ஒரு கெட்ட கசப்பான நினைவுகள் இருக்குது, அல்லது மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வாயில் நம்ம ஆண்டவரை கட்டுப்படுத்த முடியுமா? இப்போ ஆண்டவர் இயேசு சொல்கிறது அப்படி தான் சொல்கிறார். ஆனால் அதன் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளணும். அதை சொல்லிட்டு இன்னும் ஒரு சில கண்டிஷன் சொல்கிறார். அந்த கண்டிஷனோட தான் அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து அப்படிங்கிற வாக்கு தத்துவம் நமக்கு ஆண்டவர் சொல்றார். 24ஆம் வசனத்துல, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, சொல்லுங்களேன், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்ப ஜெபிக்கிறப்பயே நம்ம ஒரு காரியத்தை செய்யணுமா? நான் பெற்றுக்கொள்வேன். சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜெபிக்கிறப்பயே எனக்கு ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனா 3வது ஒரு காரியம் சொல்றாரு, அதுதான் நம்ம செய்யறோமா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இதுதான் முக்கியமானது. 2வது கண்டிஷன், நீங்கள் ஜெபிக்கும் போதே ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு அப்படிங்கிறது. அது நல்ல மைண்டு. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். சொல்லுங்களேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அப்படி நம்பிக்கையோட தான் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒருவேளை ஒரு நல்ல உழைக்கிற மனுஷன்,
ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறாங்க, 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. 8 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா அந்த நம்பிக்கையோட வேலை செய்வாங்க, நல்ல உற்சாகமாக செய்வாங்க. நம்பிக்கை இல்லாமல் செஞ்சால் எப்படி இருக்கும் வேலை? ஏனோ தானோன்னு இருக்கும். ஈவினிங் சர்வீஸ்க்கு வர்ற ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களுக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணணும் ஆசை, ஆனால் ஆடிட்டர் ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்களாம், மேடம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா நல்ல ஃபுல் பிளட்ஜாக ஒர்க் பண்ணுங்க மேடம், இல்லைன்னா உங்களுக்கு ஏன் இந்த தப்பு வருது அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொன்னாங்களாம், எனக்கு வந்து பேங்க் வேலைக்கு தான் ஆசை, ஆனால் இந்த ஆடிட்டர் வேலையில் தற்சமயத்துக்கு இருக்கிறேன். உடனே அவங்க சொன்னாங்களாம், அப்போ நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு கூட போயிருங்க, வேலையை என்ன செஞ்சுட்டு போங்க, ரிசைன் பண்ணிட்டு போங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த வேலையை நல்லா ஆர்வமாக என்ன செய்யுங்க, இல்லைன்னா எந்த வேலை உங்களுக்கு ஆர்வமாக இருக்கோ அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா நம்ம ஜெபிக்கிறப்ப என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், என் ஜெபத்தை என் ஆண்டவர், என் மேல மன உருக்கமாய் இருக்கிற கிறிஸ்து என் ஜெபத்தை கேட்பார். சொல்லுங்களேன், மன உருக்கமானவர் என் ஜெபத்தை கேட்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் மீது மன உருக்கமாக இருக்கிறார். திரும்ப சொல்லுங்களேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் மேல மன உருக்கமாய் இருக்கிறார். அன்றைக்கு எப்படி அன்பாய் இருந்தாரோ, சொல்லுங்களேன், அன்றைக்கு எப்படி அன்பாய் இருந்தாரோ, அன்றைக்கு எப்படி மன உருக்கமாய் இருந்தாரோ, அதே போல என் மேலே கிறிஸ்து மன உருக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். சொல்லுங்களேன், மன்னியுங்கள். அப்போதான் இந்த ஜெபம் கேட்கப்படும். இந்த வாயை திறந்து நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துக்கு சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் எப்ப கேட்கும்? நம்ம ஜெபிக்கிறப்ப. தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். சொல்லுங்களேன், தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறப்ப என்ன நினைச்சு போனோம்? என் ஜெபத்தை அவர் கேட்பார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு பலன் அளிப்பார். அவர் எனக்கு என்ன செய்வார்? பலன் அளிப்பார். அப்போ இன்னும் நம்ம ஆண்டவருக்காக ரொம்ப அதிகமா பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு 292ஆம் பக்கம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய. இங்கு இந்த சம்பவத்தை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம், திரும்ப அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஹல்லேலூயா. இருக்கிறபடியினால நம்ம எப்பயுமே ஒரு சுயநலம் உள்ள மனதா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். எவைகளை விட்டு? அதுக்கு முன்னாடி வசனத்துல போட்டிருக்கு, ஒரு வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களுமே அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் மானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். சொல்லுங்களேன், சுத்திகரித்து கொண்டால். ஹல்லேலூயா. அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு நான் ஒரு வேலை பார்க்குற இடத்துல கேள்விப்பட்டேன், வேலைக்கு போகிறப்போ ஃபோனை வாங்கி உள்ளே வச்சுருவாங்களாம். திரும்ப வேலை முடிச்சு போகிறப்ப தான் ஃபோனை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ஏதாவது முக்கியமான ஃபோன் வந்தால்
சுருக்கமா பேசிட்டு கொடுத்துடணும். ஏன் வேலைக்கு போற இடத்துல போனை வாங்குறாங்க? வேலைக்கு போற இடத்துல ஏன் போனை வாங்குறாங்க? அவங்க வேலை செய்யாம என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? போன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால இவங்களை பரிசுத்தமாக்கி அந்த நோக்கத்தையும் அந்த வேலையும் செய்ய வைக்கணும்னா இவங்களுக்கு அது என்னவா இருக்கும்? அந்த போன் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், டைவர்ட் ஆகும். அப்போ அதே போல இந்த உலகத்துல தேவன் நமக்கு நிறைய கொடுக்கிறார். குடும்பம், பிள்ளைகள், உறவு, பணம், நமக்கு அந்தஸ்து, ஆஸ்தி, திறமைகள் எல்லாம் கொடுக்கிறார். ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தன்னை இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானது. இப்போ ஆபிரகாமுக்கு இருக்கிறதுக்கு அவர்கிட்ட இருக்கிறதுலே பெரிய சொத்து எது அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் உடனே, ஆபிரகாம்கிட்ட ஆடு மாடு நிறைய இருந்தது, பொன் வெள்ளி நிறைய இருந்தது, ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தாரு அப்படின்னு. ஆனா அவர்கிட்ட கேட்டா ரொம்ப முக்கியமான பெரிய சொத்து எதுனா 100வது வயசுல ஆண்டவர் அவருக்கு வாக்கு பண்ண பிள்ளையை கொடுத்தாரு பார்த்தீங்களா? வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளை ஈசாக்கு, அதுதான் பெரிய சொத்து. அந்த சொத்தை என்ன பண்றாரு? ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த பிள்ளையை நீ எனக்காக கொடு அப்படின்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஏதாவது ஒன்று கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கொடுப்பீங்களா? இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியானதை கேட்கிறாரு, எத்தனை பேர் கொடுப்பீங்க? ஹல்லேலூயா. ஒரு சில கையவே தூக்கல, ஏன்னா இது வேற கையை தூக்குனா போச்சு, பொறுத்து நம்ம மதி ஆயிப்போ. ஆபிரகாம் கைய ஆண்டவர் சமூகத்துல கேட்டவன்னு தூக்கிட்டார். ஹல்லேலூயா. என்ன வெளிப்பாடு தெரியுமா? அந்த பெரிய சொத்தையே கர்த்தர் தான் கொடுத்தாரு. யார் கொடுத்தா? கர்த்தர் தான் கொடுத்தார். கையை தூக்காதவங்க பயப்பட வேண்டாம். என்ன கொடுத்தாலும் சரி, ஆனா எதை செய்தாலும் கர்த்தருக்குன்னு நம்ம என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக. ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமுடைய இருதயம் எதுல இருக்குன்னு கர்த்தர் பார்த்தார். எதுல இருக்கு? பிள்ளை மேல இருக்கா இல்ல என் மேலதான் இருக்கான்னு பார்த்தார். அப்ப ஆபிரகாமுடைய வெளிப்பாடு கர்த்தர் பார்க்கிறார், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நீங்க ஆண்டவர் பயப்படுறவங்க அந்த வெளிப்பாடு வரும். ஆமா, ஆண்டவர் தான் எல்லாம் கொடுத்தாரு, அவர் சொன்னார்னா நான் என்ன செய்யறேன்? அவருக்கு நான் கொடுக்கறதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும், அடுத்து சொல்லப்பட்டிருக்கு எஜமானுக்கு உபயோகமானதும், எந்த நற்கிரியைகளுக்கும் சொல்லுங்களேன், ஆயத்தமாக்கப்பட்டதும் மான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க பிள்ளைய ஆண்டவர் கேட்டார்னா உங்க பிள்ளை மாதிரி லட்சக்கணக்கான பிள்ளையை ஆண்டவர் கொடுக்க போறார். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் ஒரு பிள்ளையை தான் கேட்டாரு. ஆனா அந்த ஒரு பிள்ளையை ஆண்டவருக்கு கொடுத்த போது ஆண்டவர் சொன்னாரு, வானத்து நட்சத்திரத்து போல உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் கேட்டோம்னா கொடுத்துட்டாரு. அங்க போய் அந்த மோரியா மலையில பிரயாணம் பண்ணி பட்டயத்தை எடுத்து ஓங்கி வெட்டிட்டார். அப்ப சொல்றாரு, வெட்டினதுக்கு தான் சமானம். என்ன நடக்க போதுன்னே தெரியாது. கர்த்தருடைய சத்தம் வருது, ஆண்டவர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, நீ என்ன செய்யாத, உன் பிள்ளை மேல போடாத. அங்க இருக்கிற ஒரு கடாவை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருந்தார். அப்ப அந்த இருதயத்தை பார்க்கிறார். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை கொடுத்துருக்கிறாரு. அப்ப கொடுத்த உடனே சந்தோஷம் எப்படி இருக்கும்னா அதுவே கடவுள் மாதிரி ஆயிருது. இன்னைக்கு நமக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம கடந்து வந்த நிலையை மறந்துடுறோம், ஆரம்ப நிலையை மறந்துடுறோம். ஆண்டவர் நம்முடைய பழைய வாழ்க்கையை ஆரம்பத்துல நம்ம எந்த நிலையில ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருப்போம், கஷ்டப்பட்ட நேரத்துல எதுவுமே இல்லாத போது அந்த நிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலையை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உனக்கு பிள்ளையே இல்லாம இருந்துச்சுல, அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை வராம இவ்வளோ காலம் காத்திருந்தேல, அந்த பிள்ளையை நான் தானே உனக்கு கொடுத்தேன், இப்ப நீ என்ன செய்ய, அந்த பிள்ளையை எனக்காக கொடு. அப்போ அந்த பிள்ளையை கொடுக்கிறதுக்கு இருதயம் ஆயத்தமாக சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். நமக்கு அது மேல இச்சை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளை என்ன சொல்லுவோம், சும்மா இருங்க ஆண்டவரே, வேற மாதிரி பேசுங்க ஆண்டவரே, என்ன செய்யுங்க, வேற மாதிரி பேசுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. ஆனா தேவன் அங்கு ஒரு மகத்தான ஆயத்தத்தை வைத்திருந்தார். அங்க ஒரு அந்த இருதயத்தினுடைய சுத்திகரிப்பு. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு இதெல்லாம் கொடுத்தீங்க, இந்த பிள்ளையை காட்டிலும் நீர் தான் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த பிள்ளையவே ரெண்டா துண்டா வெட்டிட்டா கூட நீங்க ஒட்டி கொடுத்துருவீங்க, ஏதோ ஒண்ணு செஞ்சிருவீங்க. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். எந்த நற்கிரியைக்கும் சொல்லுங்களேன், எந்த நற்கிரியைக்கும்.
சொல்லுங்களேன், எந்த நற்கிரியைக்கும். ஹல்லேலூயா. எந்த நற்கிரியைக்குன்னா எந்த குட் ஒர்க்ஸ், நல்ல காரியங்களுக்கும், நல்ல காரியங்களுக்கும் என்ன செய்யப்படுதான், ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த நாக்கு அது எப்படிப்பட்டது அப்படின்னா 1 கொரிந்தியர் 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, நாம் அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை உடையவர்களாய் இருக்கிறோம். அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:16. தான் 15ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அவைகளால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். எல்லாம் சொல்லுங்களேன், கிறிஸ்துவின் சிந்தையால். உங்களுக்கு என்ன சிந்தை உண்டாயிருக்கு? எனக்கோ அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுமா, நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதா? எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான பாத்திரம். எந்த நற்கிரியைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்துல எத்தனை கமிட்மெண்ட்ஸ் வருது பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு? ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற போதனை ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. அவர்கிட்ட வர்றவங்க கண்ணீரை அவர் துடைக்கிறார். வருகிறவங்க தேவைகளை சந்திக்க அந்த பிதாவின் சித்தத்தை செய்யறதுல எப்படி இருக்கிறார்னா அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய காரியங்கள்ல, எதிர்கால காரியங்கள்ல நீங்க ஆயத்தமாக்கப்பட்ட அவருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக கர்த்தர் அப்படி எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய மனது, இந்த புத்தி கூர்மை, மன உறுதி, உணர்வு, இதெல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்னா அந்த கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பிசாசை பார்த்து அதட்டுறதுல எப்படி இருக்கிறார்? உறுதியா இருக்கிறார், ஸ்ட்ராங்கா இருக்கிறார், தெளிவா இருக்கிறார். 18 வருஷமா கூனியா இருக்கிற ஒரு ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் இவளை கட்டி வைத்திருக்கிறான். வேற யாருக்குமே தெரியல. அந்த அம்மாக்குள்ள முதுகுல கூன் இருக்கு. அந்த கூணுங்கிறது அது ஒரு பிசாசு அப்படிங்கிறத இயேசு ஐடென்டிட்டி பண்ணி அதை தெளிவா சொல்றார். அப்ப அந்த தெளிவு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற பாருங்க. சொல்லி அந்த ஸ்திரியை விடுதலை ஆக்குகிறார். அப்ப நமக்கு அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்குறப்ப என்ன பார்ப்போம்? இந்த வீட்டில் பிரச்சனை, பிள்ளைக்குள்ள பிரச்சனை, நம்முடைய எதிர்கால காரியங்கள்ல முன்னேறி போறதுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த பகுதியில அந்த பலவீனத்தை மேற்கொள்வோம். எந்த பகுதியில நம்மை தாக்குகிற அந்த பிசாசை நம்ம எளிதாக மேற்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு அது தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம்? சரிங்க, இந்த வியாதியோடயே வாழணும், இந்த பிரச்சனையோடயே நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? அந்த பிரச்சனையையும் அதோடைய வாழ்க்கையோட கொண்டு போவோம். ஆனா கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுகிறார். இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி, அது சாத்தான் இவளை கட்டி வைத்திருக்கிறார். நிமிரவே முடியல. ஒருவேளை உங்க வாழ்க்கையிலையும் நிமிரக்கூடாதபடி, எழும்பக்கூடாதபடி, உங்களை குனிய வைத்து நீங்க அப்படியே முடங்கி போகும்படி ஏதோ ஒரு சில சுமைகள், ஒரு சில பாரங்கள், ஒரு சில சிந்தைகள் உங்க மனதுல அது உங்களை முடக்கி போடலாம். ஆனா கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலையை தருவாராக. ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும், ஆண்டவருடைய வருகை வரும்போது சொல்லுங்களேன், எந்த நற்கிரியைக்கும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு
ஒரு கடை ஓனர், அவருக்கு நிறையா ஏக்கர் கணக்கில் நிலமெல்லாம் வச்சிருக்கிறாரு. அவங்க கடையில் ஒரு 3 பேர் வேலை செய்வாங்க. வயசான ஐயா, அவருக்கு ஒரு 70-75 வயசு இருக்கும். வேலைக்கு வர்றவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. இவர் என்ன செய்கிறாரு, எந்திரிச்சு அந்த வேலைக்காரங்க செய்கிற வேலையை செய்கிறார். அப்போ நான் பேசிக்கிட்டே சொன்னேன், ஐயா வேலைக்கார வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு. ஆமையா, எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு ஓனராக இருக்கிறவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. வேலைக்காரங்க வந்த உடனே அந்த வேலையை வேலைக்காரங்க செய்கிறாங்க. வேலைக்காரங்க வராத போது ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க, அது ஒரு அரிசி கடை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வேலையை அந்த எஜமானனே செய்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுதானங்க தேரணும் அப்படின்னு. அப்போ எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான ஒரு பாத்திரமாக, அல்லேலூயா, எந்த நற்கிரியைக்கும் சொல்லுங்களேன், எந்த நற்கிரியைக்கும், அல்லேலூயா. அப்ப எந்த நற்கிரியனும் நம்ம வீட்டுக்குள்ள நற்கிரியைகளை, ஆண்டவருடைய அந்த வல்லமையை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஹானரபிள், கர்த்தர் கனம் பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வரணும். அல்லேலூயா. பைபிள்ல பார்க்கிறோம், உப்பானது சாரமற்று போனால் அது எதனால் சாரமாக்கப்படும்? உப்பு நல்லதுதான், சொல்லுங்களேன், உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனா எதனால என்ன செய்யப்படும்? சாரமாக்கப்படும். அப்ப கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இந்த கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்களேன், கண் நல்லதுதான். இந்த கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். அல்லேலூயா. அப்ப கண்ணுல கண்ட காரியங்களை பார்த்து அந்த சிந்தனையில இருப்போமானால், நல்லா கவனிங்க, இந்த கிறிஸ்துவின் சிந்தை எப்ப அப்படின்னா, நம்ம இஷ்டம் போல இருந்துகிட்டு ஏசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் அவயங்கள் அது பரிசுத்தமாக்கப்படணும். அப்போ பிள்ளைகளுக்கு படிப்பு அப்படிங்கிறதுக்கு ஃபோன் கொடுக்கறதுக்கான காரியங்கள் இருக்கு. ஆனா அதுல பிசாசினுடைய தந்திரமான காரியங்களும் இருக்கு, கெட்டு போறதுக்கான காரியமும் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம மனதை பழக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகள் ஞானம் உள்ள பிள்ளைகளா, உன் மனது கெட்டு போயிடக்கூடாது, உன் வாழ்க்கை கெட்டு போயிடும், உன் சிந்தை இப்படி இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாம போயிடும். பிசாசு நேரம் வரமாட்டான், இப்படிதான் ஏமாற்றுவான். அப்ப இந்த மனதை பக்குவப்படுத்தணும், அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்க பழக்க வைக்கணும், அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய இதில் அவங்களே நிற்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ இந்த பழக்க வைக்கிறது ரொம்ப 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 முக்கியம். பாருங்க, அப்போ ஒரு சேவிங் பிளேடு இருக்கு. சேவிங் பிளேடு இப்போ எல்லாம் வேற மாதிரி ட்வின்ஸ் பிளேடா வந்துருச்சு. ஒரு சின்ன பையன் பேரண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டு வச்சிருந்ததை எடுத்து என்ன செஞ்சிட்டான்? கை கால் மேலெல்லாம் கிழிச்சிட்டான், சின்ன பையன். ஆனால் வளர்ந்த பிறகு அந்த பிளேடு எடுத்து அவங்க ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனமானதுக்கு அவன் பயன்படுத்துறான். ஆனால் அதே இது சின்ன பிள்ளை கையில் என்ன ஆகுது? அந்த அந்த பிளேடு, அவன் சின்ன பிள்ளை உடம்பெல்லாம் ரத்தம். அப்போ உடனே அப்புறம் மருந்தெல்லாம் போட்டு சரி பண்ணாங்க. அப்போ நல்ல கவனிங்க, பிள்ளைகள் கையில் ஒரு சிலதை கொடுக்கும்போது அந்த காரியங்களுடைய விளைவுகள் நல்லதும் இருக்கு, ஆபத்தான காரியங்களும் இருக்கு. பெரியவங்களுக்கும் அதுதான், சின்ன வாலிப பிள்ளைகளுக்கு அதுதான். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உப்பு நல்லதுதான், ஆனால் சாரமற்று போனால், அந்த உப்பு சாரம் இல்லைன்னா என்ன செய்வாங்களாம்? அதை அந்த கீழே ரோட்ல கொட்டி விட்டு மிதிக்கிறதுக்கு வச்சிருவாங்களாம், ஒன்னுக்கும் பிரயோஜனப்படாது. அதே போல நமக்குள்ளே பரிசுத்தம் இல்லாவிட்டால், நம்முடைய கண்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடையவைகளை பார்க்காவிட்டால், நம்ம ஒரு சிலதுல தீர்மானம் எடுக்காவிட்டால், நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக போய்விடும். நம் கண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, நம்ம மனதுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில இந்த பாதையில இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும். நமக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் செய்யக்கூடாது. அப்ப எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பரிசுத்தமா இருந்தார், எப்படி சாட்சியா இருந்தார், எவ்வளவு வல்லமையா இருந்தார், நானும் அப்படி இருக்க விரும்புறேன். விரும்புறது நல்லதுதான். ஆனா நான் என்ன செய்யணும்? என்னை ஒழுங்குபடுத்தணும், என்னை பழக்க வைக்கணும், நான் ஜெபிக்கிறதுக்கு அதுக்கு என்னை அர்ப்பணிக்கணும், பரிசுத்தமா இருக்கிறத பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்.
வெறும் படிப்பு, வெறும் பணம் சம்பாதிக்கிறது அது மட்டும் இல்லை. அவங்க எப்படி அந்த சீசத்துவத்தில் அவங்க எப்படி நிலை நிற்கணும், அந்த பிள்ளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறது இருக்கு. இயேசு எப்படி வல்லமையுள்ளவராக இருந்தார், அதுபோல என் வாழ்க்கை இருக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படி தீர்மானம் எடுக்கும்போது தான் அதுல வளர முடியும். ஹல்லேலூயா. எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்களேன், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுங்களேன், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் நான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எந்த நற்கிரியைக்கும், எந்த கெட்ட கிரியைக்கும் இல்ல, பிசாசினுடைய அழிவுக்கும் நாசத்துக்கும் நான் காரணமா இருக்க கூடாது. நான் அதை என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. அப்போ இந்த வாயின் அறிக்கையில வேதத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து அப்படியே அறிக்கை செய்யற ஒரு அறிக்கை இருக்கு, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லி. இன்னொரு அறிக்கை எதுவுமே சொல்லாம இருப்பது. சொல்லுங்களேன், எதுவுமே சொல்லாம இருப்பது. எதுவுமே சொல்றது இல்லை, அமைதியா இருக்கிறது. மூணாவது ஒண்ணு இருக்கு, சூழ்நிலையில எதிர்மறையாக பேசுவது. சூழ்நிலையில என்ன செய்யறது, எதிர்மறையா பேசுவது. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பிரச்சனை, எதிர்மறையாவே பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த போகிற இடத்துக்கு போக முடியாது, போகிற காரியங்கள் வாய்க்காது. ஆனா நாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவோமானால், கர்த்தருடைய ஜீவனை பேசுவோமானால், அந்த ஜீவன் உங்களுக்கு வாழ்க்கையாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த நீதிமொழிகள் 18:21 அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். சொல்லுங்களேன், இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள், கையை வெற்றி சொல்லுங்களேன், அதில் பிரியப்படுகிறவர்கள். அப்ப எதுல பிரியப்படணும்? நாவின் அதிகாரத்தில் இருக்கு. ஒன்னும் மரணத்துல பிரியப்படலாம், இல்ல ஜீவன்ல பிரியப்படலாம். ரெண்டுலையும் உழப்பி பிரியப்பட. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் ஜீவனானதை பேசுவாங்க, ஒரு வாரம் பேசுவாங்க, ரெண்டாவது வாரம் திரும்ப மரணத்துக்குரியதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. பழைய மனுஷ சுபாவம் வந்துடும். உடனே திரும்ப சரி பண்ணணும். ஆண்டவரே, நான் பேசுறது எனக்கே சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அந்த செக் பண்ணணும். இந்த ஏசி ஓடும்போது அந்த அளவு இருக்கும், எத்தனை டெம்பரேச்சர்ல இருக்கு, 24ல இருக்கு, கொஞ்சம் நல்ல கூலிங் வேணும், இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம், இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். இல்லைங்க ரொம்ப கூலிங்கா இருக்கு, கூட்டலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஜீவியம் மரணத்துக்குரியவைகளை நாம் தெரிந்து கொள்றோமா, இல்ல ஜீவனுக்குரியவைகளை, தேவரகமான ஜீவனை நம்ம பேசுறோமா, அதற்கான காரியங்களை ஒழுங்கு பண்ணி செய்யறோமா அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலமாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் மரணத்துக்குரியதை புசிக்கலாம், ஜீவனுக்குரியது வேணும், தேவரகமான ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேணும், வல்லமை வேணும், நான் முன்னேறணும், சூழ்நிலைகளை எதிர்த்து போராடணும், நான் வெற்றியா இருக்கணும். இதுவரைக்கும் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், இனி அந்த வாழ்க்கையில அது வரவே கூடாது. நீங்க அப்படி ஜீவனை தெரிந்து கொள்வீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பத்துல ஏதோ சாபங்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், பாவத்தினுடைய விளைவுகள் இருக்கலாம். எனக்கு இயேசு வேணும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க வாங்க, என்ன ஆசீர்வதிங்க, என் வீட்டுல இருக்கிற இந்த கஷ்டம் எல்லாம் நீங்கணும். நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையில எடுக்கிற அந்த தீர்மானம், ஆண்டவர் இயேசு உங்களோடு வருவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோல்வியும் மாறி போகும். அப்ப ஒரு குடும்ப தலைவரோ குடும்ப தலைவியோ அவங்க டெசிஷன் எடுக்கிறப்ப அது அவங்க தான் அந்த வீட்டுக்கு தலைவர். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் சொல்றார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்ப ஒரு குடும்ப தலைவருக்குன்னு ஒரு சில ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. புத்தியுள்ள ஸ்திரீ குடும்ப தலைவிக்குன்னு ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். ஒரு குடும்ப தலைவர் கர்த்தரோடு நடக்கலைன்னா, அல்லது ஒரு குடும்ப தலைவி கர்த்தரோட நடக்கலைன்னா, பிள்ளைகள்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த அளவு ஆண்டவரோட இருக்கிறோமோ அந்த அளவு தான் பிள்ளைகள் இருப்பாங்க. பெற்றோருக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இல்லைன்னா பிள்ளைகளுக்குள்ள அதை எதிர்பார்க்க முடியாது. இல்லைங்க, நான் என் இஷ்டம் போல இருப்பேன், ஆனா பிள்ளைகள் ரொம்ப டெடிகேட்டடா இருக்கணும், நடக்காது. பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கறாங்க, உங்களை பார்க்கறாங்க, நீங்க ஜெபிக்கிறத பார்க்கறாங்க, உங்களுடைய நடக்கையை பார்க்கறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்போ உங்களுடைய ஜீவிதம் அது பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக மாறுகிறது. அப்ப நம்மளே முன்மாதிரியா இல்லைன்னா நம் மூலமாக பிள்ளைகள் அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்வு அவங்களுக்குள்ள எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஒரு ஆயத்தமாக்கப்பட்டதா இருக்க மாட்டாங்க, பிரயோஜனமானதா இருக்க மாட்டாங்க. நீங்க அப்படி மாறும்போது பிள்ளைகளும் பிரயோஜனமாய் மாறுறாங்க. அல்லேலூயா. நீங்க அதை தெரிந்து கொள்ளும் போது பிள்ளைகளுக்குள்ள அந்த காரியங்கள் உருவாகிறது. சரி, இப்ப அந்த வாசித்த அந்த வேத பகுதிக்கு நாம் வரலாம். மார்க்கு 11 அதுல இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். மார்க்கு 11:24 வசனம். ஆதலால் பிசாசு சோதிக்க வந்தபோது சொல்றாரு, வேத வசனத்தை சொல்லி சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்க, நம்ம நினைக்கலாம் ஆண்டவர்கிட்ட பார்த்து பிசாசு சவால் விடுறான், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லும். உடனே சொல்லியிருக்கலாம்ல, ஒரே ஒரு வார்த்தை அவனை அப்படி கேவலப்படுத்தியிருக்கலாம்ல. இல்ல, அந்த நேரம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அதுக்கு முன்னாடி தான் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே வானத்திலிருந்து சத்தம் வந்தது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப பிசாசு அவன் பொய் சொல்றான். நீ குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை என்ன செய், அப்பங்களாக்கும்படி. ஆண்டவர் பாருங்க, நம்மகிட்ட நிறைய டவுட்டா குழப்பமா வைக்க மாட்டார். தெளிவா இருக்கணும், மனதில் ஒரு தெளிவான ஆவியை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்பாத, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவன் பொய் சொன்னா நீங்க சொல்லணும், பொல்லாத பிசாசே, பொய்யின் பிசாசே, என் இடத்தை விட்டு, வீட்டை விட்டு, எல்லை விட்டு வெளியேறி போ, கடிந்து கொள்ளணும். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். நீங்க அதுக்கு ஆமான்னு ரொம்ப வேதனையில் இருக்கிறீங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கவே முடியாது. ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா சர்ச்சுக்கே வர முடியாது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஜெபிக்கும் போது யார் மேலேயாவது மன்னிக்காம இருந்தீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்படாது. பரமபிதா உங்களுக்கு மன்னிக்கும்படி நீங்க மன்னிங்க. அப்ப இந்த மலையை ஒரு சிலர் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை கிட்ட, இந்த ஹார்வி நகர் போற வழியில பார்த்தா, கிட்ட இருந்து பார்த்தா மலை தலைக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம மலையை பார்த்து பேசுறப்ப அந்த பிரச்சனையவே மலை மாதிரி பேசக்கூடாது. என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை, என் பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனையை என்ன செய்யறாங்க, ராத்திரியும் பகலமா பேசி பேசி மலை மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு மலைக்கு கிட்ட போய் இருந்து பார்த்தா அந்த உயரம் எவ்வளவு பெருசா இருக்கும்னா பெருசா இருக்கும். ஒரு சிலருக்கு என்னன்னா, தேவன் பெரியவரா தெரிய மாட்டார், அவங்க பிரச்சனை தான் இரவும் பகலும் தியானம். ஐயோ போச்சு, ஐயோ இப்படி இருக்க, ஐயோ என்ன செய்யறது, தாங்க முடியலையே. ஆண்டவர் பெரியவரா வைக்காம அந்த பிரச்சனையவே பேசுறது, பிரச்சனையவே தியானிப்பது. அப்ப நீங்க மலையை பார்த்து பெயர்ந்து போங்கிற மாதிரி பேசுறீங்களா, அதை மலை மாதிரி ஆக்கி பேசுறீங்களா? ஒரு பிரச்சனையை மலை மாதிரி ஆக்குறது எப்படி தெரியுமா ஆக்கலாம்? ஒரு சின்ன காய்ச்சல், சாதாரண காய்ச்சலா இருக்கும், இது வைரஸ் காய்ச்சலா இருக்குமோ, அங்க ஒருத்தவங்க அந்த காய்ச்சல்ல செத்து போயிட்டாங்க தெரியுமா, போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துரு, அந்த ஸ்கேன் டெஸ்ட் இந்த எல்லாம் எடுத்து என்ன செஞ்சிரு, பாத்திரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பயம் நமக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள இருதயத்தை பலப்படுத்தணும். ஒன்றும் இருக்காது, சாதாரணது. இயேசுவின் நாமத்துல ஒன்றும் அப்படி இருக்காது. கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறாரு, இயேசுவின் தழும்பால் நான் குணமான. நம்மளால முடிஞ்சது ஒரு சிலது ஃபர்ஸ்ட் எய்டு எடுத்து நம்ம சரி பண்ணிக்கணும். கொஞ்சம் வீக்கா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நேரா எங்க போகணும், ஐயோ வேகமா போகணும், ஸ்கேன் எடுக்க போகணும். அது என்னன்னா, அதை பத்தி ஒரு தவறான ஒரு எண்ணம், தேவையில்லாத பயம் அப்படி பெருசா ஆக்கிடுறது, மழை போல ஆக்கிடுது. ஒருவேளை இரவெல்லாம் அந்த காய்ச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கமே இல்லை, இரவெல்லாம் மழை மாதிரி ஆகுது. காலையில இந்த காய்ச்சல் விடுமா விடாதா, அடுத்த நாள் வரைக்கும் இருக்குமா இருக்காதா, அதையே பேசுறது. அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, மலையை பார்த்து, அந்த பிரச்சனைங்கிற மலையை பார்த்து
நீ என்ன செய், பெயர்ந்து போ என்று சொல்லி, பெயர்ந்து போ என்று சொல்லி என்ன சொல்றாரு, அது சமுத்திரத்துல போய் அது என்ன ஆகும், அது இல்லாம போகட்டும் அப்படிங்கிறார். மழை பெயர்ந்து போகட்டும், நீ சொன்னபடியே ஆகும் அப்படின்னு நீ விசுவாசிச்சனா அப்படியே ஆகும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என் பிரச்சனை என்கிற மலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. மார்க் 10ஆம் அதிகாரத்துல ஒரு பிறவி குருடன் எதை விசுவாசிக்கிறான் தெரியுமா? பிறவியில இருக்கிற வியாதியில யாருமே சுகமானதா சரித்திரம் இல்லை. பிறவியிலேயே பார்வை இல்லாத மனுஷன். ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய விசுவாசம், இந்த பிறவியில இருக்கிற இந்த குருட்டு தன்மையை மாற்ற என் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற இயேசு அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்க எண்ணம் எப்படி இருக்கு? உங்க இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கு? உங்களுடைய இருதயத்தின் நினைவு அதுதான் உங்க வாய் பேசும். ஒரு குருடன், பர்த்திமேங்கிற குருடனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குன்னா, நான் சுகம் பெற்றுக்கொள்வேன், எனக்கு ஆண்டவர் இயேசு என் ஜெபத்தை கேட்பாரு, அவர் நல்லவர், நான் கூப்பிடும் போது என் சத்தம் அவருக்கு கேட்கும். நிறைய பேர் சொல்றாங்க, சத்தம் போடாது, எதுக்கு கத்துற அப்படிங்கிறாங்க. அமைதியா இரு அப்படிங்கிறான். நீ பிச்சை எடுக்கிற ஆளு, அப்படியே இரு அப்படிங்கிறான். ஆனா அந்த மனுஷன் உள்ளத்துல என்ன இருக்குன்னா, நான் பார்வை பெறுவேன், என் இயேசு எனக்கு சுகம் தருவார், என் மேல இரக்கமா இருப்பாரு அப்படின்னு அவன் பார்வையே வேற மாதிரி இருக்கு. அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நிச்சயமா இருக்கு, உறுதியா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப நல்ல கவனிங்க, பயமும் தோல்வியின் எண்ணங்களும் அவிசுவாசங்களும் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தா அதுதான் உங்க எதிர்காலம். ஆனா தேவ எண்ணங்கள் உங்க எண்ணமாய் இருக்குமானால், தேவனுடைய நினைவுகள் உங்க நினைவாய் இருக்குமானால், அவைகளை பயிற்சி பண்ணுங்க, அவைகளை பேசுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையின் எதிர்காலமாக போகுது. அது கொஞ்சம் கடினமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையின் எதிர்காலம் அங்கு நீங்கள் எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் பிரயோஜனமாக ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், எல்லா நற்கிரியைகளுக்கும், சொல்லுங்களேன், எல்லா நற்கிரியைகளுக்கும். ஹல்லேலூயா. ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், சொல்லுங்களேன், ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. நீங்க அப்படி ஆயத்தமா ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். உங்க வீட்டுல நீங்க ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு நல்ல சகோதரனா உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்க வீட்டுல இருக்கிற அந்த குறைவை இயேசு எப்படி பேசி பேசி மாற்றினாரோ நீங்க மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆனா அதற்கு ஒரு சில கண்டிஷன் சொல்றாரு, மன்னிக்கணும் அப்படிங்கிறார். நீ நின்று ஜெபம் பண்ணும்போது யாதொரு ஒரு பேரிலும் குறை உண்டாயிருக்குமானால், பரமபிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க, அந்த தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னியுங்கள். இப்ப மன்னிக்காம இருக்கிற சுபாவம் இருக்கு. கணவன் மனைவியை மன்னிக்க முடியல, மனைவி கணவனை மன்னிக்க முடியல, நடுவுல யார் வந்துடுறான்? நடுவுல பிசாசு வந்துடுறான். அந்த மன்னிக்க முடியாத சுபாவம், அதற்கு ஒருவேளை ஒரு பெற்றோரும் சப்போர்ட் பண்றாங்க, மன்னிக்க முடியாது, அது எப்படி மன்னிக்க முடியும்? பெற்றோரும் அதுக்கு உடந்தையா இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? வேத வசனத்துக்கு போகணும். இந்த வேத வசனத்தின்படி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன்ப்பா, ஆண்டவர் அங்கு வருவார். ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல் இல்லைன்னா, கை கொள்ளலைன்னா மழை பெயர்ந்து போகாது. அப்ப ஆண்டவரே நான் மன்னிச்சிடுறேன்ப்பா. ஒரு சிலருக்கு மாமியாரை மன்னிக்க முடியாது, ஒரு சிலருக்கு மாமனாரை மன்னிக்க முடியாது, ஒரு சிலருக்கு என்ன செய்ய முடியாதுன்னா தங்களையே மன்னிக்க முடியாது. அவங்க தங்களுக்கு தாங்களே மன்னிக்க முடியாது. ஆமா, என்ன நமக்கு தான் எதுவும் விளங்காது, எதுவும் வாய்க்காது. இவங்களை தங்களுக்கு தாங்களே மன்னிக்க மாட்டாங்க, இவங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரையும் மகிமைப்படுத்த மாட்டாங்க. இப்ப நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னா, இல்ல நான் தோல்வியா இருந்தேன், ஆனா இப்ப தோல்வியா இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். சொல்லுங்களேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை உள்ள வச்சுக்கிட்டு தோல்வியை உங்களுக்கு உரிமையாக்காதீங்க. இதுவரைக்கும் தோல்வியா இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் பயந்து போயிருந்திருக்கலாம், இப்ப நீங்க அவருக்கு பரிசுத்தமா இருக்கிறீங்க, அவருடைய நீதியை தரித்திருக்கிறீங்க. இனி தோல்வி இல்ல, அவர் நாமத்தினாலே உங்களுக்கு ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த வாழ்க்கையில நமக்கு கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது. சொல்லுங்களேன், கீழ்ப்படிதல்
அப்ப நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரமபிதாவும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய தப்பிதங்களை ஆண்டவர் மன்னிக்கணும்? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா நீங்க அடுத்த நிலையில ஜெபிக்க போறீங்க, யார் மேலேயாவது மன்னிக்க முடியாத நினைவு இருந்தா அந்த ஜெபம் கேட்கப்படாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், கண்டிஷன் சொல்றார். அநேக வாக்கு தத்தங்கள் இப்படிதான் இருக்கு. ஒரு சிலது நம்ம வசனத்தை வாயில சொல்லி அறிக்கையிடும் போதே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார், உண்மைதான். ஆனா நம்முடைய இருதயத்துல கர்த்தர் எனக்கு மன்னிச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் என் ஜீவனை காப்பாற்றினாரு, கர்த்தர் தான் என்னை பலப்படுத்தினாரு, கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதித்தா, அவர் எனக்கு இரக்கம் செஞ்சிருக்கிறார், நான் பிறருக்கும் நானும் இரக்கம் செய்வேன். இந்த காரியம் நமக்குள்ள இல்லைன்னா, நமக்குள்ள ஒரு வேளை ஜென்ம சுவாவம் இருக்கு, நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதம் இருக்குன்னா கர்த்தரும் மன்னிக்க மாட்டாராம். கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். நீங்க ஒரு பிள்ளைக்கு தப்பானத ஒரு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளையும் அவங்க கெட்டு போகிறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஒரு பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும். இதுதான் கர்த்தருக்கு பிரியம், இது கர்த்தருக்கு பிரியம் இல்ல, நீ இப்படி செஞ்சேனா கர்த்தர் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லணும். அப்படி செய்யும் போதுதான் கர்த்தர் அந்த பேரண்ட்ஸையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஈசாக்கு கேட்கிறாப்புல, அப்பா ஆடு எங்கப்பா, பலி செலுத்துறதுக்கு ஆடு எங்கப்பா கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்த்து கொள்வார். ஆனா ஆடு யாருன்னா ஈசாக்கு தான் ஆடு. அங்க பலி செலுத்தப்பட போற ஆடு யாருன்னா ஈசாக்கு. அந்த ஒரு ஆயத்தத்தை பாருங்க. ஆனா கர்த்தர் அதற்கு முன்னாடியே ஒன்னு ஆயத்தப்படுத்தி வச்சிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில கையை தூக்குனீங்க, என்கிட்ட இருக்கிற சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு. நல்லா கவனிங்க, நீங்க அதை சொல்லும் போதே உங்களுக்காக இன்னொன்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த ஆபிரகாம் தன்கிட்ட இருக்கிற பிள்ளையை விதைக்கும் போது கர்த்தர் வானத்து நட்சத்திரத்து போல சந்ததிய, ஒரு ஈசாக்கு இல்ல, எண்ண முடியாத பிள்ளைகள். அப்ப நம்ம என்ன ஆண்டவருக்குன்னு செய்யறோமோ, ஆண்டவருக்குன்னு எப்படி அர்ப்பணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தரும் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அங்க ஒரு ஆட்டுக்கடா இருக்குன்னு தெரியவே தெரியாது. நீங்க அர்ப்பணிக்கும் போது உங்களுக்கான அந்த ஆட்டுக்கடாவை, வாக்கு தத்தத்தை கர்த்தர் அங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த வீட்டுல ஒரு சிஸ்டர் குடியிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட முதையே சொல்லலை, இந்த தண்ணிக்கு இவ்வளவு வரி பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாததுனால அவங்க திடீர்னு ஒரு 6 மாசத்துல காலி பண்றேன்னாங்க. மொத்தமா 300 ரூபா கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க வீடுகளில் போய் கிளீன் பண்ணி அதுல வர்ற அந்த பணத்தை வச்சு அவங்க பிழைக்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரில். அது நான் இன்னொரு வரி கட்டணும் அந்த பணத்தை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சி கண்ணா பின்னான்னு வஞ்சி விட்டாங்க. வஞ்சி விட்டு அந்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆரன் பிரதர்கிட்ட தான் கொடுத்தாங்க. சரி, வார்த்தைனால வார்த்தை, அப்படி ஒரு வார்த்தை. சரி அப்படின்ட்டு நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த வசவுக்கெல்லாம் நான் பாத்திரவான் அல்ல, நான் சொல்லியிருக்கணும், ஆனால் அவங்க அதை பயன்படுத்தினாங்க, அதுக்கு தான் அது அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அந்த பணத்தை கொடுத்துரு அப்படின்னாரு. ரொம்ப அந்த நேரம் அந்த பணத்தை நான் வரி கட்டுறதுக்கு கட்டணும். ஆண்டவர் சொன்னார், நீ கொடுத்துரு அப்படின்னு. நான் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு. அப்போ நான் சர்ச்சில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவங்கள மன்னிக்கணும், எனக்கு மன்னிக்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அவங்க அப்படி கெட்ட வார்த்தை வைகிறாங்க, வஞ்சிட்டாங்க நல்லா. கடைசி எல்லாம் நல்லா மாறினோன்னா அத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிச்சிருங்க ஃபாதர், ரொம்ப பேசிட்டேன். அந்த பணத்தை திரும்ப பிரதர்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லிட்டேன். அவங்க வேணான்னாங்க. இல்லைங்க தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் இந்த மாதிரி செஞ்ச தப்பு தான், ஆனால் நியாயமானதான், பரவாயில்லைங்க அப்படின்ட்டு. நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு அந்த பணம் வேண்டாம், பரவாயில்ல, ஒன்றும் நினைக்காதீங்க, நீங்களும் கஷ்டப்படுறீங்க. கிட்டத்தட்ட 25,000 ரூபா எனக்கு 1 மாசத்துக்குள்ள கர்த்தர் கொடுத்தாரு எக்ஸ்ட்ரா. ஹல்லேலூயா. அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, மன்னிக்கிறது இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கர்த்தர்ட்ட கேட்கிறேன், ஆண்டவர் அதை மன்னிச்சிரு, அவங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணி விட்டுரு அப்படிங்கிறார். அப்ப எனக்கு நான் மன்னிச்சது ஒரு 300 ரூபா, ஆனா எனக்கு கர்த்தர் கொடுத்தது 25,000 ரூபா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைக்குள்ள, சின்ன சின்ன காரியங்கள்ல இந்த மன்னிக்காத ஒண்ணு அப்படியே அது
புற்றுநோய் மாதிரி வேகமா இந்த கரையான் எங்கேயாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல்ஃபை வேகமா எவ்வளவு ஸ்பீடா அந்த அந்த புக்கெல்லாம் டேமேஜ் பண்ணி, செல்ஃபெல்லாம் டேமேஜ் பண்ணி ஒரு கட்டையில் அப்படி இருந்தது. அது பார்த்தா கொஞ்ச நாள் பார்த்தா எலும்பு கூட நிற்கிது. என்னடா உள்ள இருக்கிற ஒன்னையும் காணோம். இந்த மன்னியாத சுபாவமும் கேன்சர் கிருமி மாதிரிங்க உள்ள இருக்கிறதெல்லாம் தின்னுவிடும். அதனாலதான் இயேசு சொல்றார், நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் அதை ஒரு ஈகோ மாதிரி வச்சுக்கிட கூடாது. நீங்க அளவுதான் காலி, உங்களை எலும்பு கூட ஆக்கிடுவான். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கு இந்த பலன் தாங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் உண்மையாய் சொல்லுங்களேன், உண்மையாய். அப்ப நான் பணம் கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்க 300 ரூபா கொடுக்க சொல்லிட்டீங்க, வேற யாருக்காவது நான் கொடுத்துறேன் ஆண்டவரே, ஏன்ட்ட அந்த பணம் வேணாம், யாருக்காவது கொடுத்துறேன். இல்ல அந்த நபர்கிட்ட தான் கொடுக்கணும். எப்படி இருக்கும் பாருங்க, கொஞ்சம் அப்படி மேல இருந்து கீழே இறங்கணும், இன்னும் கொஞ்சம் இறங்கு அப்படிங்கிற, இறங்கின உடனே கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் ஆண்டவர் இயேசு சீசனுடைய காலை கழுவுறார், பேதுருடைய காலம். உடனே பேதுரு என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து கீழே இறங்கிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே என் காலை நீங்க கழுவ கூடாது, கண்டிஷன் போடுற. அப்ப உடனே சொல்றாரு, எனக்கும் உனக்கும் பங்கு இல்லை. சொல்லுங்களேன், பங்கு இல்லை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. நம்மளை பார்த்து ஆண்டவரே உனக்கு பங்கு இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? உனக்கு பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை, சுதந்திரமும் இல்லை அப்படின்னா, இல்ல ஆண்டவரே என்ன முழுவதுமா கழுவுங்க. இல்ல காலை மட்டும் கழுவுனா போதும். ஹல்லேலூயா. இப்ப ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துடுறாங்க. இல்லைன்னா ஒரு சிலர் என்ன செஞ்சுறாங்க, உச்சந்தலையில இருந்து தண்ணியை ஊத்துங்க ஆண்டவரே, இல்லப்பா காலை மட்டும் கழுவுனா போதும். பாருங்க, ஆவிக்குரியதுல ஆண்டவர் சொல்றாரு, உன் காலை நான் கழுவுனேன், நீ யாரு என்ன ஆண்டவர்னு சொல்ற, அது உண்மைதான். ஆனா நானே உன் காலை கழுவுனா நீங்களும் ஒருவருக்கொருவர் செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய நேரம் பிசாசு குடும்பத்துல ஆள்களுடைய காலை வாரி விட்டுறான். ஏன்னா உள்ள வசனம் வைக்கல, ஏய் விட்டு கொடுத்துறாத. குடும்ப தலைவர்கிட்ட சொல்லும், மனைவிட்ட விட்டு கொடுத்துறாத. மனைவிட்ட சொல்லும், உன் வீட்டுக்காரன் மாதிரி விட்டு கொடுத்துறாத, உனக்குள்ள அந்த டிக்னிட்டியில நில்லு, விட்டேனா போச்சு அப்படின்னு. இல்லை, ஆனா ஆவிக்குரியவங்க என்ன செய்வாங்கன்னா, இல்லை என் இயேசு நல்லவன், அவர் சொல்றபடி நான் செய்வேன் அப்படின்னு செய்யும் போது பிசாசு அந்த வீட்டின் எல்லையை விட்டு ஓடியே போயிடுவான். ஹல்லேலூயா. அப்ப இதுல எங்க இருக்குன்னா, இதை கை கொள்ளுவது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப இருதயத்துக்குள்ளதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன், ஆனா நீ யாரையாவது மன்னியாம இருந்தா பரமபிதா உனக்கு மன்னிக்க மாட்டார், ரகசியத்தை சொல்லிடுறேன். அப்ப உள்ள செக் பண்ணணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நேத்து யார மன்னிக்கல, ஐயோ அங்க அவங்க என்ன இவ்வளவு நேரம் காக்க வச்சாங்க, இங்க இவ்வளவு நேரம் வஞ்சாங்க, என்ன இவங்க இப்படிலாம் சொன்னாங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா. உள்ள ஒரு வேலை. ஆனாலும் ஸ்தோத்திரம்ப்பா, ஏதோ ஒரு நல்லதுக்கு இந்த காரியம் நடந்துருச்சு, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் இருதயத்தின் நினைவு எப்படி. ஒருவேளை நமக்கு பலன் இல்லைன்னா, ஆண்டவர் எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு என்ன செய்யுங்க, பலன் தாங்க. கேட்கணும், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் 28:2, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது, சொல்லுங்களேன், செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும். சொல்லுங்களேன், பலிக்கும். ஹல்லேலூயா. உங்க மேல எல்லாம் ஆசீர்வாதம் பலிக்கும். நீங்க செவி கொடுக்கும் போது கர்த்தர் உங்க கற்ப கனியை ஆசீர்வதிப்பா. நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. உன் மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்க மைமுண்டாவதா, மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா. அடுத்து சொல்றாரு, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உனக்கு திறப்பார், நீயோ கடன் வாங்காதிருப்ப. இதெல்லாம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மைமுண்டாவதாக. 1 கொரிந்தியர் 1:9-10 2 வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:9-10. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே,
நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சொல்லுங்களேன், புத்தி சொல்லுகிறேன். அங்க என்ன சொல்றாரு? அவர் நம்ப தகுந்தவர், வாக்குறுதியை மீறாதவர். சொல்லுங்களேன், நம்ப தகுந்தவர், வாக்குறுதியை மீறாதவர். திரும்ப சத்தமா சொல்லுங்களேன், நம்ப தகுந்தவர், வாக்குறுதியை மீறாதவர். அப்ப இங்க என்ன சொல்றாரு? உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை. உங்க மனசுல என்ன வருதுன்னா, ஒரு விதமான வேதனையான காரியங்கள் வருது. அல்ல யாரையோ ஒருத்தரை நடத்துறீங்க, யாருக்கோ நன்மை செய்யறீங்க. அப்போ உங்க சிந்தனை எப்படி இருக்குன்னா, சோர்ந்து போயிடுச்சு. ஐயோ, இவ்வளவு நன்மை செஞ்சு அவங்க ஒண்ணுமே சொன்னோடையே கேட்கலையே அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆனால் ஆகையால் சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் நமக்குள்ள கீழ்ப்படியாம இருக்குமானால், அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஒரு முரட்டாட்ட சுவாவம் நமக்குள்ள இருக்குமானால், ஜென்ம சுவாவம், இப்ப எனக்குள்ள ஜென்ம சுவாவம் இருக்குன்னா ஆண்டவர் ஜெபத்தை கேட்க முடியாது. அப்ப இந்த ஜெபம் கேட்கப்படணும்னா என்ன செய்யணும்னா, நம்மை கர்த்தருக்காக நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை மகிமையான ஒரு நிலைக்கு கர்த்தர் நடத்துவார். 1 கொரிந்தியர் 3:1 மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று உங்களுடனே கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஜாதி எல்லாம் இல்லவே இல்லைன்னு தீர்மானம் எடுப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஜாதியோடைய உள்ள வந்துடும். கல்யாணம் பண்ணும்போது தீர்மானம் பண்ணுவாங்க, எனக்குரியதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடுவாங்க. ஆனா பிரமாணங்கிறது எப்பொழுது உனக்குரியதை நான் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது சாதாரணமானது இல்லைங்க. அவர் இரத்தத்தை சிந்தி அவர் ஜீவனை கொடுத்து அவர் என்ன செய்யறாரா, மணவாளனாக மணவாட்டியாகிய திருச்சபைக்காக அவர் என்ன செய்யறாரா, தன்னிடத்துல இருக்கிறதெல்லாம் கொடுத்து அந்த மணவாட்டியை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தி மகிமைப்படுத்துறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கிறார், மணவாட்டிக்கு கொடுக்கிறாரு. அப்ப மணவாட்டி யாரு? நீங்கள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் மணவாட்டி, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி. அப்ப அவர்கிட்ட என்ன இருக்கு? அவர்கிட்ட சுகம் இருக்கு, அவர்கிட்ட சமாதானம் இருக்கு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு, அவர்கிட்ட வேற என்ன இருக்கு? வல்லமை இருக்கு, அவர்கிட்ட வேற என்ன இருக்கு? மன உருக்கம் இருக்கு. அதை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு ஹோட்டல்ல பார்சல் வாங்க போவேன். அவர் தெரிந்த சகோதரன். எப்போ போனாலும் ஒரு பார்சல் கொடுப்பாரு. அவருக்கு ரைட்ஸ் இருக்கு, இன்னொரு பார்சல் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. அவருக்கு எனக்கு யாருன்னே தெரியாது. பைபிள் ஸ்கூல்ல படிக்கும்போது சீலையம்பட்டிங்கிற இடத்துல அந்த சர்ச்சில் வேலை நடந்துகிட்டு இருந்தது. நிறைய பேர் அந்த சர்ச்சில் வாலண்டியராக ஒர்க் பண்ணுவாங்க. ஏதாவது அந்த நாங்கள் பைபிள் ஸ்கூல் படிக்கிற 12 பேருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க ஒவ்வொரு விசுவாசியும். ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துட்டு எனக்கு தெரியாமல் 2 கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் இல்லை, நிறைய தடவை. திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு செய்வினை கோளாறு, விடிய விடிய தூங்காம சீரியஸான ஸ்டேஜ் போயிட்டாங்க. கொண்டு அந்த பெரிய சர்ச்சில் வச்சிட்டாங்க. நான் என்னை போய் கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். கஷ்டப்பட்டு பஸ்ல ஏறி கூட்டிட்டு வந்தாச்சு. அவங்க அந்த சீலைம்பட்டியில அந்த புதினா செடி எடுத்து அதுல ஆண்டவருக்குன்னு தசமபாகம் ஆண்டவரை கனம் பண்றவங்க, நல்ல விசுவாசமா இருப்பாங்க. நைட்டு அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நைட்டு 9:30 மணிக்கெல்லாம் படுத்துடணும். ஏன்னா அதிகாலையில் ஏர்லியராக எழுப்பி விடுவாங்க. நிறைய வேலைகள் இருக்கும், ஜெபம் இருக்கும் அப்போ நைட்டு அதுக்கு மேலே யாரும் முழிச்சிருக்க கூடாது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாரும் தூங்கின பிறகு தான் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஃபீஸ் கர்த்தர் தான் தரணும். அடுத்து என்ன செய்யணும்னா, ஒரு சில தேவைகள்லாம் யார்கிட்ட போய் கேட்க முடியாது. அந்த நைட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நைட்டு ஒரு மணி இருக்கும், எந்திரிச்சு முழங்கால் படிக்கிட்டு அந்த அம்மாக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கரெக்டாக 2 நாளில் நல்லா ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, நம்ம இருதயத்தில் மனதார ஒரு காரியத்தை செய்கிறப்ப, அது கர்த்தருக்குன்னு செய்கிறப்ப கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம குழந்தையா இருக்கக்கூடாது.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறீங்கன்னா குழந்தையா இருக்கிறீங்க. ஒரு காரியத்துல தியாகம் பண்ணாம எதை பெற்றுக்கொள்ள முடியும்? உங்க குடும்பத்துல எத்தனையோ குறைகள் இருக்கலாம், ஆனா கிறிஸ்து உங்களுக்கு இறங்குனது போல உங்க குடும்பத்துக்கு இறங்குங்க. அந்த வீட்டுல குறைய பெருசா பேசி பேசி பெருசாக்காதீங்க. அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும். அந்த நியூ இயர் சர்வீஸ் வந்தது, அந்த அம்மா சாட்சி சொல்லணும்னாங்க. காலை அப்படி சாச்சி சாச்சி வேகமா போனாங்க. மேலே ஏறி கிட்டத்தட்ட ஒரு 250-300 பேர் இருப்பாங்க. நிறைய சர்ச்சில் சுற்றி இருக்கிற எல்லா சர்ச்சஸ் பிரான்ச்சஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. யார் பெத்த பிள்ளையோ, நைட்டு நான் தூங்கிக்கிட்டு இருப்பேன், அந்த பிள்ளை உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க சொல்லலைங்க, எனக்கு என்ன பொறுப்பா கொடுத்த பாஸ்டரும் என்ன சொல்லலை. ஆனா உள்ள கிறிஸ்துவின் அன்பு. ஒரு வடைக்கு 2 வடை கொடுத்தாங்கன்னு இல்லை, கர்த்தர் நம்மகிட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த அம்மாக்கு இப்படி நடக்கும்னு எனக்கும் தெரியாது, ஆனா தேவன் விடுதலையாக்கி கிட்டத்தட்ட இப்போ அங்கிருந்து இங்க பைபிள் காலேஜ் வந்து இப்போ 22 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு சாகர மாதிரி இருந்தாங்க. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அங்க போயிருந்தேன். ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். அதனால நமக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது, அதனால நமக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது, அதனால நீ இப்படி சொன்ன நீ இப்படி பண்ண இந்த வேறுபாடு இருக்க வேணாம். ஏக சிந்தையோடு, அந்த கிறிஸ்துவினுடைய அந்த சிந்தையோடு. அது கொஞ்சம் தியாகம் பண்ணிட்டேங்க, ரொம்ப இழந்துட்டேன், பயப்படாதீங்க. அவருக்காக தானே செஞ்சீங்க, அதை மறக்கவே மாட்டாரு, அதை கணக்கில் வச்சிருப்பார். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட ஆண்டவர் சொல்றார், அதை நான் ஞாபகமா வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல இயேசுக்காக நீங்க தியாகம் பண்றீங்களா? ஒரு சிலதை அர்ப்பணிக்கிறீங்களா? ஆனா குழந்தைய போல இருந்துடாதீங்க. குழந்தைன்னு என்னன்னா, ஆமா நீ என்ன பெரிய ஒழுங்கு, ஆமா நீ செஞ்ச நானும் அப்படிதான் செய்வேன், நீ பழி வாங்கினா நானும் பழி வாங்குவேன், நீ கோணலா இருந்த நானும் கோணலா தான் இருப்பேன். நல்லா கவனிங்க, 2 கோணலும் சேர்ந்து அங்க நடுவுல பிசாசு வந்துடுவான். அல்லேலூயா. கோணலா இருக்கிறது மத்தியில இயேசுவே எனக்கு பலன் இல்லையா, நீங்க எனக்கு பலன் தாங்க, இந்த இடத்துல நீங்க வாங்க ஆண்டவரே. அப்ப கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்து அவர் துணை நிற்பார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லா நேரமும் ஆண்டவருக்கு அப்படியே கண்டுக்கிடாம இருக்க மாட்டார், வருவார், வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். சரி, 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 3-4, யாக்கோபு 4 அதிகாரம் 15 வசனம். இந்த 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 3-4 சொல்லப்பட்டிருக்கு. இல்ல 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும், சொல்லுங்களேன், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுறப்ப ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணக்கூடாது, ஆண்டவரே உமக்கு சித்தமான அவங்கள ரட்சிங்க ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணலாமா? சொல்லுங்களேன், எல்லா மனுஷரும். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படும், யாருமே அதுல மிஸ் ஆயிடக்கூடாது. சாயந்தரம் ஆராதனை இருக்கு, ஒருவேளை வர முடியல, சாயந்தரத்துலயாவது வந்துடணும் எல்லா மனுஷரும். அப்ப ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றப்ப, ஆண்டவரே அவங்க ரட்சிக்கப்படுறது உமக்கு சித்தமாப்பா, உமக்கு சித்தமானால் அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு சித்தம் இல்லாம இருக்குமா? நரகத்துக்கு யாராவது போறது ஆண்டவருக்கு விருப்பமா? அவங்க வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே இல்ல. பரிசுத்தவான்களுக்கு தாங்க உதவி செய்வாரு, இல்லைங்க எல்லா மனுஷருக்கும். யாக்கோபு 4 அதிகாரம். அப்ப இங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? அவருக்கு சித்தம், ஆண்டவரே ரட்சிங்கப்பா. சொல்லுங்களேன், அவருக்கு சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவது. அப்படி ஜெபம் பண்றப்ப என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே இவங்களை ரட்சிங்கப்பா, ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படி ஜெபம் பண்ணணும். இரவெல்லாம் ஜெபம் பண்ணலாம், காலையில கர்த்தர் ரட்சித்திருவார். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:5 போட்டிருக்கு, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்லுங்க. 4:2 போட்டிருக்கு, உங்க மாம்ச இச்சையை நிறைவேற்றும்படி நீங்க விண்ணப்பம் பண்றதுனால நீங்க என்ன செய்யாதீங்க, விண்ணப்பம் அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறார். மாம்ச இச்சை, அவங்க நல்ல சேலை உடுத்தி இருக்கிறாங்க, அது மாதிரி நானும் சேலை உடுத்துவேன். அவங்க கார் வாங்கியிருக்காங்க, நானும் அப்படி வாங்குவேன்.
அவங்க வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னா, அப்படி உங்க மாம்ச இச்சைக்காக நீங்க என்ன செய்யாதீங்க. ஒருவேளை அது உங்களுக்கு ஆபத்தா கூட இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உமக்கு சித்தமானால். அல்லேலூயா. உமக்கு சித்தமானால். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்படி ஜெபிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவரே உமக்கு சித்தமான மாப்பிள்ளையை தாங்க, உமக்கு சித்தமான பெண்ணை தாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம்ம மனசுல இச்சையை நிறைவேற்றும்படி ஜெபிக்க கூடாது. இச்சைன்னா என்னது? கடனை வாங்கி, அதிகமான கடனை வாங்கி ஒரு வீட்டை கட்டிடக்கூடாது. பணம் கொடுக்குறவன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான், சார் உங்களுக்கு இத்தனை லட்சம் ரூபா கிரெடிட் கார்டு நாங்கள் கொடுக்குறோம் சார். கொடுப்பாங்க இலவசமா சார், அப்படி ரொம்ப இதாக பேசுவாங்க. நமக்கு இது ஆண்டவர் சித்தமா? கிடைக்கிற இடத்தெல்லாம் கடனை வாங்கி எல்லார் வாயிலையும் விழுந்து. ஒரு 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 ஐயா சொல்றாரு, ஐயோ அந்த மனுஷன் பொய் சொல்லி பணம் வாங்குவாங்க அங்க, அப்படித்தாங்க இன்னொரு இடத்துல ஏமாத்திட்டு வந்திருக்காப்புல. அவங்க அப்படி வாயை திறந்து சபிக்கிறாங்க. வேறவங்க பணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுங்க. பிறருடையதை நம்ம இச்சிக்க கூடாது. எனக்கு இது இருந்தா அவங்ககிட்ட இருக்கு, இது தேவ சித்தமா? அங்க சொல்லப்பட்டிருக்கு, அப்படி ஜெபிக்காதீங்க. அப்ப ஜெபம் பண்ணும்போது, வாயை திறக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக ஜெபிக்கணும், ஞானமாக ஜெபிக்கணும். சரி, இப்போ திரும்ப அந்த வசனத்தை சொல்லி நாம் முடிச்சிடலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். அப்ப நம்ம வாக்கு தத்தங்கள்னு சொல்லி ஒரு சிலதை நம்ம என்ன செய்யணும்? எடுத்து வைத்து கொண்டு அதை வாயில சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒப்பு கொடுக்காம இருந்தா ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, உன் பேர் அபிராம் அல்ல ஆபிரகாம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போன்று அழைக்கிற தேவன். சொல்லுங்களேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போன்ற அழைக்கிறது. ஒரு 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும்? இப்ப இருந்தே நீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். என் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார். என் குடும்ப தலைவர் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர். நாங்கள் பாக்கியவான்கள், எங்கள் கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடுவோம் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் உங்களுக்குரியதாக்கலாம். எதிர்காலத்துக்கு இப்பயே பேசலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சரீர சுகம் அவர்தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை. இது ஒன்றும் மந்திரம் இல்லை, அந்த வாக்கு தத்தங்களை நமக்குரியதாக்குகிறோம். வாயை திறந்து என்ன ஒன்றும் விளங்கலை, ஒன்றும் சரியில்லை, இது என்ன பணம், இது என்ன பிள்ளை, இதெல்லாம் ஒரு பிள்ளையா, இதெல்லாம் ஒரு படிப்பா, இது என்ன படிப்பு, ஒன்றும் மண்டைக்குள்ள போக மாட்டேங்குது. நல்லா கவனிங்க. ஒரு வேளை போகலைன்னா கூட, இயேசுவே நீரே என் ஞானம், நீரே என் பலன். குடும்பத்தை நடத்த முடியல, ஆண்டவரே நீங்க எனக்கு பலன் தர்றவங்க. இந்த பவுல் சொல்றார், எனக்குள் பலனை வழங்கி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. சொல்லுங்களேன், எனக்குள் பலனை வழங்கி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. உங்க வாயை கர்த்தருக்கு பிரியமாக ஒப்பு கொடுங்க. பிசாசுக்குரிய அந்த வார்த்தைகள் உங்க வாயில இருக்கா? ஒண்ணுமே பேசாம இருக்கிறீங்களா? அதுவும் ஆபத்து. ஆனா ஜீவன் உள்ளதை பேசுறது கடினம். ஆனா அதை பழக்க வைக்கணும் உட்காந்து. இது என்ன மாயமா மந்திரமா? மாயமும் இல்லை மந்திரம் இல்லை, அதான் விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். ரோமர் 4 சொல்லப்பட்டிருக்கு, 17 இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போன்று அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படி பேசுவாங்க. மணவாளன் இயேசு சொல்றாரு, இந்த கல்லின் மீது என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை 2000 வருஷம் ஆச்சு. எத்தனையோ தடைகள், எத்தனை எதிர்ப்பு, சபையே அழிச்சு ஒண்ணுமில்லாமக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் கெட்டிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பாதாளத்தின் வல்லமையும் மேற்கொள்ள முடியல. மேற்கொண்ட மாதிரி தெரியும், பார்த்தா அது பெருக ஆரம்பிச்சிருது. காரணம் என்னன்னா, இந்த சபையை கட்டுகிறவர் இயேசு. அந்த சபை என்பது வேற யாரும் இல்லை, நீங்க தான், நீங்களும் நானும் தான். உங்க வாழ்க்கையை அவர் மகிமையாக கட்டி கொடுப்பார். பாதாளத்தின் வல்லமைகள் உங்க வீட்டை மேற்கொள்ளாது, பிள்ளையை மேற்கொள்ளாது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்ளாது. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு பலனாயிருப்பார். நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலனும் மரணும் என் கேடகமும். அந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ரட்சிப்பும் மாணவரே. அதுல ஒரு வரி விதமாய் சொல்லப்பட்டிருக்கு, பயமின்றி துணிந்து நானும். சொல்லுங்களேன், பயமின்றி துணிந்து நானும். எதை குறித்தாவது பயப்படுறீங்களா?
ஆமா ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, தேவையில்லாத பயம், குடும்பத்தை குறித்த பயம் இருக்கு, என்ன குறித்தே எனக்கு பயமா இருக்கு, நான் இதை நிறைவேற்றிடுவேனா, இந்த இதை கடந்து போயிடுவேனா, இதை எப்படி செய்ய போறனோ பயமா இருக்கு. பயப்படாதீங்க, அவர் உங்களுக்கு பலனாக இருப்பார். ஹல்லேலூயா. பயமின்றி துணிந்து நானும், பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன். அப்போ ஒரு சிலது கீழ்ப்படியாம, நானும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு துணிகரமா செய்யக்கூடாது. ஒருவேளை கீழ்ப்படியலைன்னா, ஆண்டவரே நான் கீழ்ப்படியலை, எனக்கு பலன் தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய வார்த்தையின்படி நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், உம்முடைய வார்த்தையின்படி. பிறர் மேல குறை இருந்தா, பிறரை மன்னியாத காரியம் இருந்தா, எனக்கு ஆண்டவர் மன்னிக்கும்படி நான் அதை மன்னிக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, என் ஜெபம் கேட்கப்படட்டும். ஜெபிக்கிறத அதற்கு பதில் தருவீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை கண்ணீர் விட்டு கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு இந்த சுபாவம் இல்லை, எனக்கு பலன் தாங்க ஐயா, இதனால என் வாழ்க்கையில எல்லாம் கெட்டு போக கூடாதுப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்துகிறேன் ஐயா. ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தி சீசனுடைய காலை தொட்டாருங்க. He was the leader, he was a God, he was a almighty God. அவர் தன்னை தாழ்த்தினார், எல்லா நாமத்திற்கும் மேலாக பிதாவானவர் அவரை உயர்த்தினார். உங்களுக்குள்ள ஆண்டவர் இயேசுனுடைய சிந்தை இருந்தா உங்களை தாழ்த்துவீங்க. அந்த சிந்தை இல்லைன்னா நமக்குள்ள ஈகோ இருக்கும். நான் யார் தெரியுமா, நான் சண்டை போட்டா என்ன நடக்கும் தெரியுமா, நான் பேசுனா என்ன ஆகும் தெரியுமா, எனக்கு பின்னாடி யார் இருக்கா தெரியுமா, வேண்டாம். உங்களோடு இயேசு இருக்கிறாரா, உங்களுக்குள்ள இயேசு இருந்தா போதுங்க, கர்த்தர் இருந்தா போதும், எல்லாம் மகிமையாய் மாறிவிடும். அவர் இல்லைன்னா மேன்மை பாராட்டாதீங்க. உங்களுடைய பெருமை, உங்களுடைய ஆணவம், அகங்காரம் உங்களை கீழே தள்ளிவிடும். உங்களோடு கர்த்தர் இருப்பாரானால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். ஹல்லேலூயா. ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார், அவன் வர வர விருத்தி அடைந்து 100 மடங்கு அந்த தேசத்திலே பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்க கூட யார் இருக்கிறாங்க, என்ன பேக்ரவுண்டு, அது தேவையில்லைங்க. கர்த்தர் இருந்தாதாங்க நல்லா இருக்கும் குடும்பம், கர்த்தர் இருந்தாதாங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, கர்த்தர் இருந்தாதான் உங்க எதிர்காலம் அது சுபிட்சமா இருக்கும். கர்த்தர் இல்ல, உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேற ஏதோ இருக்குன்னா உங்க வாழ்க்கைக்கு எப்ப வேணாலும் எந்த ஆபத்தும் நேரிடலாம். கர்த்தர் உங்களுக்கு பேக்ரவுண்டா இருந்தா அவர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீரே என் பலன், நீரே என் அரண், நீரே என் கேடகம், என் ரட்சிப்பு நீங்க தான் ஆண்டவரே. இந்த பாடலை பாடலாம், பயமின்றி துணிந்து நானும். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமா. பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன்.
இறங்குகிறவர், எனக்கு அவர் ஒத்தாசை பண்ணுகிறவர். கைகளை உயர்த்தி தீர்மானம் எடுங்கள. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு சகாயம் செய்யறவங்க. நான் வேற இதெல்லாம் நம்பினேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வேற இதெல்லாம் உம்மை காட்டிலும் பெருசா நினைச்சேன். ஆண்டவரே, உமக்குரிய மகிமைய வேற ஒண்ணுக்கு கொடுத்து அதுதான் எனக்கு சகாயம்னு நினைச்சேன். ஆண்டவரே, என்ன ரத்தத்தினால கழுவுங்கப்பா. கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல, எனக்குள்ள மன்னிக்கிற சுபாவம் இல்லப்பா, எனக்குள்ள கசப்பு இருக்கு, எனக்குள்ள பகை இருக்கு, எனக்குள்ள நான் நினைச்சதெல்லாம் செய்யணுங்கிற இச்சை இருக்கு. அதுக்குதான் நான் ஜெபம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. எல்லாத்துக்கும் போய் உமக்கு சித்தமானால் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. நீங்க சுகமா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம். உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய வழிகள்ல நடப்பது ஆண்டவருடைய சித்தம். நீங்க ஆசீர்வாதமா இருப்பது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க வல்லமையா இருப்பது ஆண்டவருடைய சித்தம். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வல்லமையா இருப்பது தேவ சித்தம். ஹல்லேலூயா. நீங்க வல்லமையா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம். நீங்க பலவீனமா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஒருவேளை பலவீனமா இருந்தா கூட ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவாரு. ஆண்டவர் உங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதமாக்குவாரு. ஆண்டவர் உங்களுக்கு சகாயரா இருப்பாரு. அவருடைய சிந்தை உங்களுக்குள்ள வந்தா எந்த நக்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். உங்க வாயில கண்டதை பேச முடியாது. உங்க சிந்தனை கெட்டு போயிருக்க முடியாது. உங்க வாழ்க்கை அது நொறுங்கி போன ஒன்றா இருக்க முடியாது. உங்க வாழ்க்கை மகிமையா தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிறது தான் உங்க எதிர்காலம் அல்ல. இன்னைக்கு இருக்கிற தோல்விதான் உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்க போறது இல்ல. தோல்வியை மாற்றுகிற இயேசு உங்களோடு இருக்கிறார். தோல்வியை மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். மலை போன்ற பிரச்சனையை பார்த்து மடிந்து போகாதீங்க. அந்த மலையை காட்டிலும் பெரிய ஆண்டவர் உங்க நாவுல அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. உங்க இருதயத்துல அந்த வெளிப்பாட கொடுத்திருக்கிறாரு. யாரையாவது மன்னிக்க முடியாம இருந்தா, ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த பிடிவாதம் என் வாழ்க்கைய அழிக்குதுப்பா, அது ஒரு கேன்சர் கிருமி மாதிரி இருக்கு, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எனக்குள்ள பழைய சுபாவம், பழிவாங்குற சுபாவம், எனக்குள்ள அந்த பெருமை, ஈகோ, உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்கப்பா. என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படின்னு நான் பேசுறேன். ஆனா நீங்க உமக்கு எது பிரியம்னு நான் பேசலப்பா. அதனால என் குடும்பத்துல நிறைய நஷ்டம், அதனால என் வாழ்க்கையில நிறைய நான் இழந்துட்டேன். அவமானம், என்ன மன்னிங்க, அதுக்கு நான் தான் காரணம், என்ன மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒரு சில தடைகளை எடுத்து போடுகிறார், ஒரு சில குறைவை நீக்குகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கைய அவர் மகிமைப்படுத்துறார். நீங்க சாரமுள்ள உப்பாக, நீ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ருசி தருகிற சுவையா இருக்கிற ஒரு உப்பாக, பிரயோஜனமுள்ள ஒரு உப்பாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தயவா ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையில இருக்கிற வெறுமையா இருக்கிற நிலைகள், சாரமற்று போன வாழ்க்கை உடைய ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்து. என் கண்ணை பரிசுத்தப்படுத்து, என் அவயங்களை பரிசுத்தப்படுத்து, என் குறைகளை மன்னிங்க. எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றியோடு இருக்க, உமக்கு உத்தமமா இருக்க, உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வியாதி மறைவதா, இயேசுவின் நாமத்தில் சாபம் நீங்குவதா, இயேசுவின் நாமத்தில் பிள்ளை மேல காணப்படுகிற எல்லா கஷ்டங்களும், பிள்ளைக்குரிய பகுதியில் இருக்கிற இந்த சாப கட்டுகள் முறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருப்பதா. ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ததுக்காய் நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும், வழிநடத்தலும், சமாதானமும், ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எப்பயும் 11:15 முடிச்சிருவோம். நேற்று ஒரு உறவினர் அவங்க இறந்ததுக்கு போக வேண்டியது இருந்தது. சாரி, நாங்கள் இன்னும் ஏர்லியராக காலை ஆராதனை முடிச்சிருவோம். சரியாக 9 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஈவினிங் 6:30 மணிக்கு ஆராதனை இருக்கும். வராதவங்க மற்றவங்க